மேதகு பிரபாகரனுடைய கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர் மனோகரன் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவர் மட்டுமல்ல அவருடைய அவங்க அண்ணா அக்கா தங்கச்சி இவங்க எல்லாமே என்ன இது பண்ணிருக்காங்கன்னா இந்த துவாரகாங்கிறது ஒரு போலியான பெண் தான், உண்மையான துவாரகா இல்ல அப்படிங்கிற மாதிரி மனோகரன் அண்ணரும் அவருடைய மகனும் அவருடைய சகோதரர்களும் அதாவது தலைவர் பிரபாகருடைய குடும்ப உறவுகள் இதை செய்ய முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய உரிமை. அதை இங்க யாரும் கேள்வி கேட்கவும் தட்டி கேட்கவும் உரிமை கிடையாது. துவாரகாவுக்காக பேசுபவர்கள் இந்த மித்தியாவுக்காக ஏன் காசு கட்ட வேண்டும் என்ற தேவை கொண்டு இங்கே எழுகிறது அல்லவா? அப்ப மித்தியாவுக்காக இவர்களையும் பேச வேண்டும், மித்தியாவுக்காக இவர்களையும் காசு கட்ட வேண்டும். அப்படியானால் இவர்கள் அவரை நடிக்கிறார் என்பது தெரிகிறது. தமிழ் மக்கள் தரப்பில் அனைவருக்கும் தெரியும். அதாவது 15ஆம் தேதி துவாரகா மரணமடைந்து விட்டார் என்பது வன்னியில் இருந்த பெரும்பாலான மக்களுக்கும் தெரியும், போராளிகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த 14 ஆண்டுகளாக இதை அறிவிக்காமல் விட்டதை பயன்படுத்தி அதாவது பணம் பண்ணுகின்ற உண்டியல் கொடுக்குகின்ற இந்த கூட்டம் வசூல் ராஜாக்கள் வெளிக்கிட்டு விட்டார். மற்றவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது தான் குடும்பமாக தலைவர் தப்பியோடி விட்டாராம். இது எவ்வளவு அபத்தமானது! இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தமிழ் தேசிய பரப்பில் தண்டிக்கப்பட வேண்டும். இலங்கை என்றாலே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பல நூற்றாண்டாக ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டே வைக்கிறது. அங்கு இனப்பிரச்சனையில் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா மன்னராட்சி காலத்திலேயே இங்க படையெடுப்பு, அந்த மன்னர் படையெடுப்பு அப்படிங்கிறது, சிங்கள படையெடுப்பு, சிங்க மன்னர் படையெடுப்பு, தமிழர் மன்னர் படையெடுப்பு இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுல சோழர்கள் முழுக்க ஆட்சி செஞ்ச காலமெல்லாம் இருக்குது. அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இருந்தான். அதே போல ஆங்கிலேயனுக்கு பின்னர் வந்த சிங்கள பெரும்பான்மையினர் தமிழர்கள் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் உண்டாக்கி 83 கலவரம் எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ச்சியாக மௌன போராட்டம், அகிம்சை வழி போராட்டம் நடந்தது. அதற்கு பின்னர் ஆயுத போராட்டம் ஒரு 35 ஆண்டு நடந்தது. 2009 இறுதிக்கட்ட போர் நடந்து அதற்கு பின்னால் ஒரு 15 வருடம், இன்னைக்கு 14 வருடம் முடிஞ்சு 15வது வருடம் நொறுங்கி கொண்டிருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இன்னும் அந்த பிரச்சனை ஓயவில்லை. உலக நாடுகள் பலதும் ரொம்ப உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையாக இலங்கை தமிழர் பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியா இருந்ததுன்னா ஒரே இதுக்குள்ளார ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் பிரிவுகள், கருத்தியல் ரீதியாக முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுல இப்ப இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி குறித்து அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தியாகராஜன் அவர்கள் லண்டன்ல இருந்து நம்மகிட்ட இணைகிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் முன்னோட்டத்தில் சொன்ன மாதிரி பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது எப்போ என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இறுதிக்கட்ட போர் முடிந்து 2009 பின்னர் இந்த 15வது ஆண்டு வரப்போகுது. 15 ஆண்டுகள் கழித்தும் கூட இன்னும் அந்த சிக்கல் தீராம இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. இப்போ அண்மை காலமாக அந்த தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்காரு, உயிரோடு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு சிலரும், அது போல அதுக்கு அடுத்தது அவங்க மனைவி மதிவதனி அவங்களும் இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலரும், அது போல துவாரகா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்லி அந்த துவாராங்கிற பெயர் கொண்ட அந்த பெண்ணையும் கூட இப்ப ஒரு 2-3 முறை நம்ம காணொளி வழியாகவும் காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேதகு பிரபாகரனுடைய கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர் மனோகரன் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அவர் மட்டுமல்ல அவருடைய அவங்க அண்ணா அக்கா தங்கச்சி இவங்க எல்லாமே என்ன இது பண்ணிருக்காங்கன்னா இந்த துவாரகாங்கிறது ஒரு போலியான பெண் தான், உண்மையான துவாரகா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் நம்மளுக்கு வந்திருக்குது. அதுல ஓப்பனா மனோகரனும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே போல இவங்களும்
அவருடைய மகன் கார்த்திக், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நெருக்கமாக துவாரகாவோடையும் துவாரகா குடும்பத்தோடையும் தேசிய தலைவரோடையும் அவங்க மதிவதனையோடையும் பேசிக்கொண்டு இருந்தவர்கள். அதனால அவர்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, கடைசியில் இந்த 15 ஆண்டுகள் ஏன் அவங்க வந்து கான்டாக்ட் வரல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பெண் இருக்க பாருங்க, துவாராங்கிற பெயர்ல வர்ற பெண்ணு கூட அவங்க வந்து டென்மார்க்ல இந்த மனோகரன் இருக்கக்கூடிய டென்மார்க் நாட்டிலிருந்து மிக தொலைவில் இல்லை, அண்மை காலமாக தான் ஒரு 500-1000 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக அந்த சுவிஸ் நாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாமல் அல்லது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு பலரால் துண்டிக்கப்பட்டு இது போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி குறித்து மனோகரன் வந்து ஓப்பனாகவே என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா, அந்த மாதிரி கிடையாது, 2009 தேசிய தலைவரும் எல்லாமே மௌனிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு இதோட இந்த 15 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேல அமைதியா இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து வரும் மே 18ஆம் தேதி அவர்கள் வந்து டென்மார்க்ல தனது இல்லத்துல அங்க ஒரு ஏதோ ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு ஹால்ல அவர்கள் வந்து மாவீரர்களுக்கு அந்த மாவீரர்களுக்கு இறந்த மாவீரர்களுக்கும் அதுவும் குறிப்பாக அவருடைய சகோதர குடும்பத்திற்கு நாங்கள் வந்து மரியாதையும் அளிக்கும் விதமாக நாங்கள் இது பண்ண போறோம், விளக்கேற்றி மரியாதை செலுத்த போறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு சிலர் தான் சொல்ல முடியும், சிலர் வந்து அது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களோட கருத்து என்ன? இது என்ன, இந்த குழப்பமான நிலை எப்போது தீரும்? என்ன நடக்குது, உண்மையிலேயே என்ன நடக்குது? ஏன்னா நீங்கள் லண்டன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது துவாராங்கிற பெண் இருக்காங்கன்னு சொல்றவங்க வந்து அங்கேயே தான் இருக்காங்க, லண்டன்ல இருக்கக்கூடிய சில நபர்கள். அவர்கள் யாரும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், பல ஆண்டுகளாக நீங்க ஈழத்தமிழர் இருக்குன்னா அவரோட நீங்க பழகிட்டு இருப்பீங்க. ஸோ இதோட நிகழ்ச்சியோட முழு வடிவம் என்ன, இது என்ன மாறப்போகுது, ஏன் ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஏன் ஒரு தரப்பு வந்து நாங்க வந்து விளக்கேற்ற போறோம் அப்படிங்கிறாங்க, ஏன் ஒரு தரப்பு வந்து துவாகாங்கிற பெண்ணை கொண்டதை காமிச்சிட்டு இருக்காங்க, அவர் தேசிய தலைவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதே போல அவர்கள் வந்து இப்போ விளக்கேற்றி மரியாதை செய்தால் நாங்கள் வந்து கிரிமினல் குற்றம், அது வந்து நாங்க வந்து டென்மார்க் போலீஸ் கிட்ட இது பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. இதோட உண்மை நிகழ்ச்சி என்ன அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா நீங்க சொல்லுங்களேன். நிச்சயமாக இதுல நீங்கள் இறுதியாக சொன்ன இந்த டென்மார்க்ல இது ஒரு கிரிமினல் குற்றம் என்று இவர்கள் சொல்வதே மிக அவத்தமானது. அவர்கள், அதாவது திரு மனோகரன் அண்ணரும் அவருடைய மகனான கார்த்திக் அவர்களும் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இரத்த உறவுகள், அவர்களுக்கு அந்த குடும்ப ரீதியாக அவர்களுடைய அதாவது மரணக்கிரியைகளுக்கான சடங்குகளை செய்வதற்கும் அவருடைய தமிழுடைய பாரம்பரிய வழக்கங்களை செய்வதற்குமான முழுமையான உரிமையும் உரித்தும் இருக்கிறது. அதை வெளியில் இருக்கின்ற தெருவால் போகின்ற திருநாய்கள் எல்லாரும் பார்த்து குலைக்க முடியாது. இந்த திருநாய்கள் குலைப்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. ஏனென்றால் அது அவருடைய குடும்ப விவகாரம். தமிழீழ தேசிய தலைவர் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு அவரை பொதுமைப்படுத்தி கொண்டு அவர் மரணித்ததை 15 ஆண்டுகளாக அறிவிக்காமல் இருந்ததுவே மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அறிவியல் அறிவீனம். இதை எவ்வாறு நாங்கள் பேசுவது? இங்கே மனோகரன் அண்ணரும் அவருடைய மகனும் அவருடைய சகோதரர்களும், அதாவது தலைவர் பிரபாகரனுடைய குடும்ப உறவுகள் இதை செய்ய முற்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய உரிமை. அதை இங்க யாரும் கேள்வி கேட்கவும் தட்டி கேட்கவும் உரிமை கிடையாது. 15 ஆண்டுகளாக தேசியம் என்று சொல்லிக்கொண்டு எதையுமே செய்யாது இருக்கின்ற போது அவர்கள் குடும்ப ரீதியாக செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். இது தமிழ் தேசிய இனத்துக்கு ஏற்பட்ட அவமானமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். தங்களுடைய தலைவருடைய வீரச்சாவை அல்லது அவருடைய மரணத்தை அறிவிக்காமல் அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தாமல் இருப்பது என்பதுவே மிக அவமானகரமானது. முதலாவது இல்லையா? இப்போ அதாவது உயிரோட இருக்கார், அவருக்கு எப்படி நீங்க மரியாதை செலுத்த முடியும்னு தான் வந்து அந்த தரப்பு கேட்குது. இப்ப உயிரோட இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்த முடியும்? அப்படியானால் அந்த தரப்புகள் தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. துவாரகா என்பவரை பொது வழியில் கொண்டு வந்து நிறுத்தட்டும். இந்த திருட்டுத்தனமாக ஊடகங்கள் நடத்தி கொண்டு, வானொலிகளை நடத்தி கொண்டு, அதிலே இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக காணொளிகளை விடுவது மிக அபத்தமானது. இந்த குறித்த நபர்கள் வழக்கு கூட அவருக்கு
அதாவது தண்டப்பணம் கட்ட சொல்லி ஜெர்மனியிலே தீர்ந்திருக்கிறது. இந்த துவாரகா என்று நடித்த இந்த பெண்ணுக்கு 5000 யூரோ தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அதை கட்டுவதற்கு இந்த லண்டனில் இருக்கின்ற இந்த 2 பேர்கள் ஒப்புதலும் அளித்து விட்டார்கள் தாங்கள் கட்டுவதாக. அப்ப துவாரகாவுக்காக பேசுபவர்கள் இந்த மித்தியாவுக்காக ஏன் காசு கட்ட வேண்டும் என்ற தேவை ஒன்று இங்கே எழுகிறது அல்லவா? அப்ப மித்தியாவுக்காக இவர்களையும் பேச வேண்டும், மித்தியாவுக்காக இவர்களையும் காசு கட்ட வேண்டும். அப்படியானால் இவர்கள் அவரை நடிக்கிறார் என்பது தெரிகிறது. மற்றது தமிழ் மக்கள் தரப்பில் அனைவருக்கும் தெரியும். அதாவது 15ஆம் தேதி துவாரகா மரணமடைந்து விட்டார் என்பது வன்னியில் இருந்த பெரும்பாலான மக்களுக்கும் தெரியும், போராளிகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த 14 ஆண்டுகளாக இதை அறிவிக்காமல் விட்டதை பயன்படுத்தி அதாவது பணம் பண்ணுகின்ற உண்டியல் குலுக்குகின்ற இந்த கூட்டம் வசூல் ராஜாக்கள் வெளிக்கிட்டு விட்டார்கள். அவர்களுக்கு இது சாதகமாக போய்விட்டார். அதாவது தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு முடிவுக்கு வராமைதான் இந்த இவ்வாறான குழப்பங்கள் வருவதற்கு காரணம். நிச்சயமாக தலைவர் பிரபாகரனோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ வெளியில் இந்த நிமிடமும் அந்த யுத்த களத்தில் இருந்து வெளியேற அவர்கள் நினைக்கவில்லை. ஊரார் பிள்ளைகள் எல்லாம் சண்டையிலே இறந்து கொண்டிருக்க தன்னுடைய பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறவர் தலைவனாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அப்ப இவர்கள் இவ்வாறு சொல்வதன் மூலம் அவருடைய அந்த கீர்த்தியை, அவருடைய அந்த கொள்கையை, அவருடைய அந்த பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறார்கள். மற்றவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது தான் குடும்பமாக தலைவர் தப்பியோடி விட்டாராம். இது எவ்வளவு அபத்தமானது! இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழ் தேசிய பரப்பில் தண்டிக்கப்பட வேண்டும். எப்படி என்றால் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்துக்கள் முறையில இருக்கிறது போல இவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். அவர்கள் சொல்ற காரணம் ஐயா, அவர்கள் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, தேசிய தலைவரோட கொள்கை என்னன்னு கேட்டா, அவரோட இலக்கு என்னன்னு கேட்டா தமிழீழம் அடைவது. அந்த தமிழீழம் அடைவதற்காக அவர் தப்பித்து போயிட்டாரு அப்படிதான் அவங்க வந்து சொல்றாங்க. அது போல இப்ப நாங்களே வந்து 2-3 முறை எல்லாம் இந்த துவாரகாவை பத்தி அந்த பிரச்சனையை பத்தி நாங்க பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எங்களுடைய யூத் தமிழ் அந்த ஊடகத்தின் வழியாகவே நாங்க ஒரு இது வச்சிருக்கோம், சேலஞ்ச் வச்சிருக்கோம். அந்த பெண்ணை கொண்டு வந்து நீங்க நிறுத்துங்க, லண்டன்ல ஒரு இது ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கறக்க அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. நாங்க வந்து இப்ப தேசிய தலைவரை கொண்டாந்து நிறுத்துங்க அப்படின்னு கூட சொல்லல. அந்த பெண்ணை கொண்டாந்து தோராங்கிற பெயர்ல வர்ற அந்த பெண்ணை கொண்டாந்து நிறுத்துங்கன்னா அதுக்கே அவங்க வந்து தயங்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லாம இழுக்கிறாங்க. கேட்டால் பாதுகாப்பு பிரச்சனைங்கிறாங்களே. இவர்கள் கோடம்பாக்கத்துக்குத்தான் தகுதியானவர்கள். நல்ல கதைகளை எழுதலாம், நல்ல படங்களை இயக்குவதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் தான் என்றுதான் என்னால சொல்ல முடியும். ஏனென்றால் அதாவது முள்ளிவாய்க்கால் யுத்த களம் என்பது ஒரு ஈகாக்காயும் அந்த களமுனையில் இருந்து இராணுவ சுற்றி வளைப்புக்குள்ளால் வெளியேற முடியாது. அந்த களம் வேறு. அந்த களத்தை பற்றி தெரிந்தவர்கள் தான் அதை பற்றி பேச முடியும். என்னை பொறுத்தளவில் நான் அதாவது வன்னி யுத்த களத்தை இராணுவ கட்டுரைகளாக தொடர்ந்து எழுதியவன் என்ற அடிப்படையில இந்த இராணுவ நகர்வுகளும் அந்த நகர்வுகள் எவ்வாறு இறுக்கமாக இருந்தன என்பது பற்றியும் எனக்கு நன்கு தெரியும். அந்த காலத்துல அந்த என்னுடைய அந்த கட்டுரைகள்ல இருந்து நீங்கள் பார்க்கலாம். அது வீரகேசரியில தொடர்ந்து வந்திருந்தது. ஆனால் இங்கே அதாவது அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில இருந்து யாரும் வெளியேற முடியாது. அது ஒரு வெறும் பொட்டல் வெளியாகவும் கடல் சார்ந்த பகுதியாகவும் இறுக்கமான கடல் கண்காணிப்புக்கு உட்பட்டிருந்தபடினால் யாரும் வெளியேறவில்லை. அதாவது இலங்கை இராணுவத்தினுடைய அந்த முற்றுகையை உடைத்துக் கொண்டு யாரும் வெளியேற முடியாது. அவ்வாறான ஒரு இறுக்கமான சூழல் அங்கே தோன்றிவிட்டது. ஆகவே யாரும் வெளியேற முடியாது. அவ்வாறு ஒருவர் வெளியேறு என்று சொன்னால் அவர் நிச்சயமாக போய் சொல்றார் என்றுதான். ஐயா ஒரு நிமிஷம். அதாவது வந்து துவாரகாங்கிற அந்த தேசிய தலைவரோட பெண்ணை வந்து ஒரு போராளி, அந்த கடைசி வரைக்கும் நின்ற போராளிகள், அங்க நின்ற போராளிகள் வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு நான் 15ஆம் தேதி பார்த்தாங்கிறாரு, இன்னொருத்தர் வந்து 17ஆம் தேதி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சிலர் வந்து 17ஆம் தேதி 15ஆம் தேதி இறந்து விட்டார்னு இந்த கருத்துகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றதுனால, அதே போல தேசிய தலைவர் இறந்ததாக யாரும் அந்த உடலை மட்டும் காமிச்சாங்களுடைய அந்த உடலும் ஒரு பொய்யான உடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இன்னைக்கு உருவாக்குறாங்க. இது யாரும் நேரடியா பார்த்தது இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு கருத்தையே வந்து மாத்தி சொல்றாங்களே, அதனாலதான் இந்த சந்தேகங்கள் வந்து மக்களுக்கு உருவாகுது. ஒரு 15 வருடங்கள் கழிந்த நிலையில
இன்றைக்கு பல்வேறு ஞாபகங்கள் மறதி இருக்கும். அந்த ஞாபகங்கள் மறதியோடு இந்த கடந்த 15 ஆண்டு காலத்தில் வந்த தகவல்களும் அவர்களுடைய மனதிலே சேகரித்து இந்த தகவலோடு சேர்ந்தான் அவருடைய தகவல்கள் வருகின்றன. அன்று, அதாவது 18ஆம் தேதி வெளியிலே வந்தவர்களிடம் அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இன்று அதே நபர்களோட கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இடையில பாரிய வித்தியாசத்தை நான் ஒரு பத்திரிகையாளனாக நான் பார்க்கிறேன். பலரிடம் அப்போது கேட்கப்பட்ட கேள்வியை இப்போது கேட்கின்றோம் அதுக்கு எதிரான அல்ல அதுக்கு மாறான கருத்துக்களை அவர்கள் சொல்வதை நான் பார்க்கிறேன். நான் உளவியல் ரீதியாக அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறேன் என்றால், அவர்கள் இக்காலத்தில் அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின் சேகரிப்பு பழைய கதையோடு இணைந்து மிக்ஸாக கலந்து பேசுகிறார்கள். இதுதான் உண்மை. இங்க துவாரகா இறந்தது என்பது முற்றிலும் உண்மையானது. தலைவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் உயிரோடு இல்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். இன்னும் ஒன்றை இதில் சொல்ல வேண்டும், தலைவருடன் இருந்தவர்கள் அப்படி தெரிந்தவர்கள் இங்க ஊடகத்தில் வந்து பேசுவதற்கு தயாரில்லை. ஏனென்றால் அவர்கள் இனங்காணப்பட்டு விடுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வர விருப்பம் இல்லை. இரண்டாவது, உளவியல் ரீதியாக மிகவும் பாரதூரமான மன அழுத்தங்களுக்கு உட்பட்டிருப்பவர்கள் இதை பற்றி பேச அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை. என்னை பொறுத்தளவில் நான் பலரை அவ்வாறு மன அழுத்தத்துக்கு உட்பட்டு பேசாமல் இருக்கிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த அடிப்படையில, அதாவது முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து தலைவர் பிரபாகரனுடைய குடும்பம் வெளியேறுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஒரு தசம் 1% வாய்ப்பு கூட அங்க இருக்கவில்லை. அவ்வாறு வரவும் இல்லை. இவர்கள் சொல்கின்ற கதைகள் அனைத்தும் மிக மிக பிழையானவைகள். இந்த தலைவர் தப்பினார் என்று சொல்வதற்கு ஒருத்தர், அதாவது இந்த சேரமானுடைய பேட்டியிலே ஒருத்தர் சொல்கிறார் வந்து, முள்ளிவாய், அதாவது நந்திக்கடலில் இருந்து அதாவது சிறிய ரக நீர்மூழ்கி மூலம் தாங்கள் பெருங்கடலுக்கு சென்றோம் என்று கொண்டு சென்றார்கள் என்று சொல்றார். உண்மையில இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுடைய புவியியல் அமைப்பை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதாவது நீங்கள் குறிப்பிடுகின்ற நந்திக்கடலுக்கும் இந்து சமுத்திரத்தினுடைய இந்த பெருங்கடலுக்கும் இடையில தொடர்பு கிடையாது. அது எப்போது தொடர்பு வரும் என்று சொன்னால், அதாவது இந்த பருவமழை பெய்கின்ற காலத்துல, அதாவது டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதமும் தான் அந்த நந்திக்கடல்ல நீர் நிரம்பியவுடன் அந்த ஏரியுடைய தண்ணி வெளியில போகணும். அப்ப இந்த கடற்கரையில மணல்ல வெட்டி ஒரு வாய்க்காலை வெட்டி விட அந்த வாய்க்காலுக்குள்ள தண்ணி வெளியில போயிடும். பேருந்து பிப்ரவரிக்கு பிறகு தண்ணி போகாது, அது மணலாக இருக்கும். பெருங்கடல் அலை அடிக்க திருப்பி மணல் மேடு நிரம்பிடும். அப்ப ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. அப்படியான மே மாதத்தில அந்த கடல் நிரவி இருக்கும், அதுக்குள்ளால எப்படி போவது? அங்க சின்ன தோணியே அங்க தண்ணி இல்லாத இடத்துல, அதாவது இந்த நீர்மூழ்கி போன என்று சொல்கின்ற இந்த அற்பர்களை பற்றி என்ன சொல்லுவது? ஒரு நில அமைப்பை பற்றி தெரியாமல் பேசுவது மிக தவறானது. நானே அந்த நந்திக்கடல், அந்த வட்டுவாகல் அந்த பாலத்தில் மேல நான் நடந்துதான் போனேன். இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் போனேன். அதனுடைய ஆழமான பகுதி நீங்க சொல்ற மாதிரி ஒரு நீர்மூழ்கி படகோ நீர்மூழ்கி கப்பலோ போற அளவுக்கு அது கிடையாதுங்கிறது நல்லா தெரியுது. ஆனா தண்ணி நிரம்பி வந்ததுன்னா, பாலம் வந்து நீர் உள்ள பகுதியில தான் பாலம் அமைக்கப்படுகிறது. நீர் இல்லாத பகுதி அங்கால இன்னொரு 500 மீட்டருக்கு அங்கால நீர் இல்ல, வெறும் மணல் திடலா இருக்குது. மணல் திடல்ல நீர் போடுமோ? அப்படித்தான் இவருடைய கற்பனை போய். அப்ப இந்த, அதாவது தலைவர் இறந்தார் என்பதும் அது நடந்து முடிந்து விட்ட சம்பவங்கள். இப்போது ஒரு கொஞ்சம் பேர் அவர்களுக்கு நிதி தேவை திரட்டுகிறார்கள். அதற்கு சில வயோதிபர்கள் இந்தியாவில இருந்து உதவி செய்கிறார்கள். இவர்களை நாங்கள் விட்டு விடுவோம். இந்த உலகில் சுபாஷ் சந்திர போஸ் இருக்கண்டு அண்மை காலம் வரைக்கும் சொல்லிக்கொண்டு செத்த பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தானே. ஹிட்லர் தப்பி போயிட்டார் என்று சொன்ன பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தான். நாசிகள் என்றும் சொல்லி. அப்ப இப்படி சில மித்துக்கள் இருக்கத்தான் செய்யும். சில இவைகள் எல்லாம் கடந்த காலங்களுக்கு பொருந்தலாம், மன்னர் காலங்களுக்கு பொருந்தலாம். அது இன்றைய நவீன உலகில் எந்த மனிதருடைய தொடர்பாடல் யாராலும் இனம் காணப்படாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ முடியாது. இதுதான் உண்மை. இரண்டாவது, தலைவர் பிரபாகரன் தப்பி போவதாயிருந்தால் ஆசிய நாடுகள்ல தப்பி இருக்க முடியாது, அது இனம் காணப்பட்டது. அப்படி ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தாலும் அது கண்டுபிடிக்கப்படுறது. டிஎன்ஏ எடுப்பார்கள். அதாவது அகதிய தஞ்சம் கோருகின்ற போது டிஎன்ஏ எடுப்பார்கள் கட்டாயம். அது பிடிபட்டு இந்த பொய் சொல்ல முடியாது. இந்த மித்துயா வந்து தன்னை துவாரகான்னு சொல்லிக்கொண்டு 4 பேருக்கு தான் போய் சொல்லலாம், எல்லாருக்கும் போய் சொல்லலாது. நீங்க அந்த மித்துஜாங்கிற பெண், மித்துயா அந்த பெண் வந்து ராஜரத்னம்ங்கிற அந்த பெண் வந்து
துவாரகாவை நடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வழக்கறிஞர் டயானாங்கிற வழக்கறிஞர் ஒரு அறிக்கை கொடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் வச்சு நம்ம வந்து அவங்க அறிக்கை கொடுத்ததாக சந்திரமௌலீஸ்வரன் சொல்லி ஒருத்தர் நம்ம லண்டன்ல இருந்து அந்த அறிக்கையை படித்தாரு, அதுக்கு இது பண்ணாரு. அது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு அப்படியா அப்படின்னு நினைச்சு நாங்கெல்லாம் வந்து அதுக்கான முயற்சி பண்ணோம். அதாவது என்ன முயற்சி பண்ணோம்னா, எங்களுடைய இமெயில இருந்து நாங்க அனுப்பிச்சோம் அந்த டயானாக்கு, நீங்க கொடுத்ததானா இந்த செய்தி, நீங்க அந்த 11 பாயிண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னா. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 10 நாள் ஆகுது நாங்க கொடுத்து. இதுவரைக்கும் அந்த டயானா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இப்ப பதில் இல்லாத வச்சு நம்ம என்ன நினைக்கிறது, இது வந்து ஒரு பொய்யான அறிக்கையா, அந்த சந்திரமௌலீஸ்வரன் விட்டது பொய்யான அறிக்கையா, அல்லது டயானா வேணும்ட்டே கொடுத்து போட்டு அமைதியா இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அது போல அவர்களே வந்து 5000 யூரோ கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த 10வது பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த சொல்லியிருந்த மாதிரி ஒரு இது கருத்து இருந்தது. அதை குறித்தும் அது தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அந்த டயானா கிட்ட இருந்து எந்த செய்தி எங்களுக்கு வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகமான சூழல்ல தான் அந்த இது வந்தது. இப்போ மித்துஜாங்கிற பொண்ணு தான் மறுபடியும் இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அந்த மித்துஜா ராஜரத்னம் அந்த பொண்ணு தான் வந்து துவாரகாக நடித்ததாக நீங்களும் அதை ஒத்துக்கொள்றீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மித்துஜா வேற, அந்த துவாரகாங்கிற வர்ற பெண் வேறங்கிறது ஏதாச்சும் உங்களால சொல்ல முடியுதா? இல்ல ரெண்டும் ஒரே பெண் தானா? மறுபடியும் அது தெளிவுபடுத்துங்களேன். அதாவது ராஜரத்னம் நித்துஜா தான் துவாரகாவா நடிக்கிறார். அதனாலதான் அவருக்கு அந்த போர்ஜரி செய்ததால்தான் அவருக்கு 5000 யூரோ தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை இந்த சந்திரமௌலீஸ்வரன் கட்டுவதற்கு காரணம் என்ன? இவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு காரணம் என்ன? சந்திரமௌலீஸ்வரன் இப்ப நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? நீங்க வந்து ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க ஜெனரலா பேச மாட்டீங்க. சந்திரமௌலீஸ்வரன் தான் அந்த 5000 யூரோ கட்டினாரா? கட்டறக்கு ஒத்துக்கொண்டாரா? சந்திரமௌலீஸ்வரனும் அவருடைய அதாவது இந்த சேரமான் என்று அழைக்கப்படுகின்ற சின்னரஞ்சித் அவர்களும் தான் அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த பணத்தை கட்டுவதா இன்னும் கட்டப்படவில்லை, கட்டுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தான் கிடைக்கிறது. அப்ப இதுல என்ன என்னுடைய கேள்வி என்னவென்றால், துவாரகாவை வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு யாரு ஒரு ராயரட்னம் நித்துஜாவுக்கு வழக்கு வைக்கின்ற போது அந்த வழக்கில் உங்களுக்கு என்ன அலுவல் இருக்கிறது? உங்களுக்கு என்ன அலுவல் இருக்கிறது? அவருக்கு தண்டப்பணம் கட்டுவதற்கு நீங்கள் ஆலோசனை வழங்குவதும் அவருக்காக நீங்கள் பேச வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் துவாரகாவோட எல்லாம் நிக்க வேண்டும், நீங்கள் துவாரகா எல்லாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். நீங்க என் ராஜரத்னம் நித்யா பாதுகாக்க மாட்டீர்கள். அப்ப இவர்கள் வந்து பின்னுக்கு இருந்து இவங்க பாதுகாக்கிறாங்க. இவாதான் அவாதான் இவா. ஆகவே ஒரு ஆளை பாதுகாத்தால் தான். இப்ப சில வேளை நித்துஜாவுக்கு இன்னும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இவா குற்றவாளி என்று கிரிமினல் குற்றவாளியாக கண்டுபிடிக்கப்பட்டு இவாவுக்கு ஒரு சிறை தண்டனை 6 மாதமோ 1 வருடமோ வழங்கப்பட்டு விட்டால் இவர்கள் துவாரகாவுக்கு எங்கே போகிறார்கள்? துவாரகாவுக்கு வருத்தம் என்று சொல்லி போட்டு இருப்பார்கள். கொஞ்ச காலத்துக்கு அவர் கடுமையாக சுயநலமுற்றிருக்கிறார் சொல்லுவார்கள். அதுதான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வழி. அதாவது என்னை பொறுத்தளவில் ஊடக பரப்பில் இவர்களை பற்றி பேசுவது அல்லது இவர்களை பற்றி முதன்மைப்படுத்துவது தவறானது. ஏனென்றால் தவறான ஒன்றை பற்றி நாங்களே வியாக்கியானப்படுத்த வேண்டும், அதை பற்றி நாங்களே பேச வேண்டும். தவறை பேசக்கூடாது, பிழை என்றால் அதை விட்டு விட வேண்டும். அதை பற்றி பேசுவதற்கு எந்த பிரயோசனமும் கிடையாது. இல்லையா? இப்ப மறுபடியும் நம்மளோட இதுக்கே வருவோம், நம்ம முக்கிய கருத்துக்கு வருவோம். அதாவது 18ஆம் தேதி மே 18 வந்து அவர்கள் வந்து விளக்கேற்றி அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு உலக நாடுகள் இருக்கிற தமிழர்களையும் அழைச்சிருக்காங்க. அதுல பல பேர் வந்து கலந்து கொள்றதுன்னு சொல்றாங்க. அதுல நீங்களும் அநேகமா போய் கலந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு லண்டன்ல இருந்து பக்கம் தான் அந்த இது டென்மார்க்குங்கிறது. ஆமா, அந்த மாதிரி இது பண்ணும் பொழுது இப்ப வந்து இது கிரிமினல் குற்றம் உங்க மேலதான் போடுவோம், யார் யாரு கலந்து கொள்றாங்களோ அவங்க மேல போடுவோம்னு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்களே, அது என்னது? அது எப்படி பண்ண முடியுமா? இதுக்கு வந்து காவல்துறை அது இடந்தருதா? அது சட்டங்கள் இடந்தருதா? அதுக்கு இல்ல அவர்கள் அந்த விசார் முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்களோ, விசார் முத்தி போனா இப்படித்தான் கலைப்பாங்க. ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு அந்த நிகழ்வுக்கு போவதற்கு தாங்கள் வழக்கில் தாக்கல் செய்வதற்கு அதாவது இந்த ஐரோப்பிய நீதிமன்றங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் போலும். இரண்டாவது நீதிமன்றம் சொல்ல வேண்டும், இந்த சந்திரமௌலீசன் முந்தைய ஒரு வெள்ளை யானை என்ற ஒரு ஊடகத்தை வச்சிருந்தார், அது ஏன் இல்லாமல் போன என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எல்லோரும் கேளுங்கள். அது ஏன் இல்லாமல் போன? சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுதான் இல்லாமல் போனது. அவருக்கு சட்ட சிக்கல்
அதாவது அவர் ஒரு அவதூறு கற்பிக்கின்ற அவதூறை பரப்புகின்ற ஒரு மனிதராக ஒரு காலத்துல இருந்திருக்கிறார். அவர் இப்பவும் ஒரு மனநோயாளியாத்தான் தன்னை காட்டிக் கொள்றார். அவருடைய பேச்சுக்களை நீங்க பார்த்து அவர் மனநோயாளியை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, நாங்கள் அவரை விட்டு விடுவோம். இவர் மனநோயாளி, அவரை விட்டு விடுவோம். அந்திம காலத்தில் இருக்கிறவரை விட்டு விடுவோம். ஐயா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அந்த விளக்கேற்றி மரியாதை செய்யக்கூடிய அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆட்கள், அந்த நபர்கள் என்ன சொல்றாங்க, நபர்களை என்ன பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள்லாம் சிங்களவர்களுடைய கைக்கூலிகள், சிங்களவர்கள் சொல்றதை நீங்க கேட்கறீங்க அப்படின்னு இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேபி அதாவது குமார பத்மநாபா, கண்ணாடி பத்மநாபா என்கிற அவர் சொல்றதை படிதான் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? உங்களுக்கும் கேபிக்கு என்ன தொடர்பு? ஏன்னா நீங்க உங்க ஒரு அண்மையில ஒரு காணொலி, நேற்று கூட ஒரு காணொலி போட்டிருக்காரு சேரமான்னு ஒருத்தர். அவரு அந்த படத்துல அந்த முன்னோட்டத்துல ஒரு படத்தை காமிக்கிறாரு. அந்த ஒரு படம் நீங்களும் இருக்கிறீங்க அதுல. அது என்ன காரணம்? அது என்ன விஷயம்? ஏன் உங்களுக்கும் கேபிக்கு என்ன தொடர்பு? கேபி கருப்போ சிவப்போ நான் அறியேன். நான் கண்ணால பார்த்ததும் கிடையாது, அவரை பேசியதும் கிடையாது. எனக்கு கேபியே தெரியாது. ஆனால் கேபி தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் 1980ஆம் ஆண்டில் இருந்து அவர் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார் என்பது முதலாவது. இரண்டாவது விடயம், அவர் சர்வதேச ஆயுத கொள்ளனவு நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார். கேபி என்ற பெயர்ல அவர் வேற வேற நாட்டு புத்தகங்களை எல்லாம் வைத்திருந்திருக்கிறார். அவருக்கு பிரித்தானிய தாய்லாந்து குடியுரிமை இருக்கிறது. தாய்லாந்து பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். இவ்வளவும் அதாவது ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில எனக்கு தெரியக்கூடிய தகவல்கள். அவரை முள்ளிவாய்க்கால் இறுதிக்கால பகுதியில, அதாவது 2009ஆம் ஆண்டு சர்வதேச பொறுப்பாளராக விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்ப அவ்வாறு நியமிக்கப்பட்டவர் அந்த காலத்தில் அது பேசப்பட்டது. அவர் பேட்டியெல்லாம் கொடுத்திருக்கிறார், தான் பொறுப்பு இருக்கிறார். அந்த முள்ளிவாய்க்கால் முடிகின்ற போது ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்தவரும் அவர் தான் அறிவிக்கிறார். அதாவது சூசனர் அங்கே இருந்து அறிவிக்கிறார், இங்கே பிரதேசத்தில இருந்து கேபி அறிவிக்கிறார். இவ்வளவும் நடந்த விஷயம். அப்ப 2009 வரைக்கும் அவர் விடுதலை புலியின் முக்கிய உறுப்பினர், முக்கிய தளபதி அல்லது முக்கிய பொறுப்பாளர். அவர் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் தலைவர் பிரபாகரன் மரணித்து விட்டார் என்று அறிக்கை வருகிறார். அவருடைய அந்த அறிக்கையை வாசித்தால் அது ஒரு காத்திரமான அறிக்கை. அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் வெளியிடுற அறிக்கைகளை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தால் இதுவும் அந்த தரத்துக்கு தான் இருக்கும். அதற்கு பிறகு இங்க இருக்கிற இந்த காகித புலிகள் விடுற அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு அதோட ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அது இந்த வித்தியாசம் என்னன்றது. அதாவது 2009ஆம் ஆண்டு வந்த அறிக்கைகளுக்கும் அதற்கு பின்னர் இங்க கொஞ்சம் பேர் கிளம்பி வெளியிடுற அறிக்கைகளுக்கும் மனத்துல செயலம், அந்த செயலம், இந்த செயலம் என்று சொல்லி வெளியிடுற இந்த அறிக்கைகள் எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தா தெரியும் இவர்கள் என்ன எழுதி இருக்கிறார்கள் என்று தெரியும். அந்த எழுத்துக்கும் இந்த எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம், அதனுடைய பொருளுக்கும் இதனுடைய பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். விடுதலை புலிகள் அமைப்பினால் வெளியிடப்பட்ட அந்த தரம் வாய்ந்த அறிக்கைகள இறுதி வடிவம் அதுதான். அதுக்கு பிறகு ஒன்றும் தரம் இல்லை. அப்ப அதுல இருந்து தெரியும் விடுதலை புலிகள் யார் விடுதலை புலிகள். ஆனால் கேபி என்பவர் கைது செய்யப்படுறார் மலேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு அவர் இலங்கைக்கு கொண்டு போறார். கைது செய்யப்படும் வரைக்கும் கேபி விடுதலை புலி. கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு அவர் எதிரியின் கைது சொல்வதை அதற்கு பிறகு நாங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பிறகு அந்த ஆராய்வு எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏனென்றால் அவர் கைதியாக இருக்கிறார். கைதியாக இருக்கின்ற போது அவரை ஏதாவது சொன்னா சொல்லுவார். அப்படி இருந்தாலும் கேபி பிடிபட்ட பின்னர் பெரிய அளவில் தமிழர் அரசியல் விவகாரங்கள்ல தலையிட்டதாக நான் பார்க்கவில்லை. ஒன்றோ இரண்டு பேட்டி தான் வந்தது, அதுக்கு பிறகு வரவில்லை. அவர் தற்போது கிளிநொச்சியில் அதாவது வீட்டு காவலில் இருக்கிறார். அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாது. அவர் ஒரு கைதி. இருந்தாலும் ஒரு கைதி இல்ல. அவரே ஒரு செஞ்சோலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதையும் கூட திறந்து வைத்ததே சிங்கள ராணுவத்தினுடைய ஒரு தளபதி அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் திறந்து வச்சாரு. அது நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2-3 பேட்டி தான் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அவர் எப்படி தேவையே கிடையாது. ஏனென்றால் அவர் பேசாம இருக்கிறார். பேசாம இருக்கிறவர்கள் என்ன புலி விட்டு அழைக்கணும், என்னதுக்கு பேசாம இருக்கிறவர்கள் தூண்டி கொண்டிருக்கணும். அவர் பேசாம அதை விட்டு விடுவார்.
இவர்களுக்கு இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களை குற்றஞ்சாட்டுவதற்கு, மற்றவர்கள் மீது சேறு பூசுவதற்கு இந்த கேபி என்ற ஒரு பெயர் கிடைச்சிட்டது. கேபி என்று கேபி என்னத்தை காட்டி கொடுத்தார் என்று கேட்டால் சொல்வதற்கு இவர்களிடம் ஒன்றும் இல்லை. கேபி பிள்ளையானால் என்று சொன்ன இவ்வளவு பேரும் கேபி குடிபடும் வரைக்கும் கேபியோட தொடர்பில் இருந்தார்கள். கேபியோடு போன்ல கதைச்சாக்கள் தான் இந்த நபர்கள் எல்லாரும். அவரோட கதைச்சு கொண்டு அவர் குடிவெட்டா பிறகு துரோகி என்று சொல்லி போட்டு நாங்கள் எந்த வகையிலையும் சம்பந்தப்படவில்லை. கேபியோட எங்களுக்கு கதையும் இல்லை, தொடர்பும் இல்லை, பார்த்ததும் கிடையாது. அப்ப எங்க கேபி ஆளுன்னு சொன்னா இது சிரிப்பா கிடக்குது. இதுதான் இந்த முட்டாள்களின் வேலைகள். இதுதான் மொட்டந்தலைக்கும் முடிச்சு போடும். அது உண்மைதான். நீங்க சொல்றது 100% உண்மையா தான் தெரியுது. ஏன்னு கேட்டா சில வாரங்களுக்கு, ரொம்ப ரொம்ப நாள்லாம் கிடையாது, சில வாரங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த யூத் தமிழ்லயே கேபி யார் அப்படின்னு சொல்லி, கேபியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி சேது ரூபன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. கேபியோட முதன்மையான நோக்கமே விடுதலை புலி இயக்கத்தின் தலைமையை பிடிப்பது, அப்புறம் இலங்கை அரசோட ஒற்று போவது, இப்படிங்கிற செய்தியெல்லாம் அவர் புட்டு வச்சாரு. அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த கேபியை பற்றிய ஒரு முழுமையான ஒரு செய்தி எடுத்தோம். அவரு அந்த சேதுரூபன், இன்னைக்கு நாளில் இருக்கிற சேதுரூபன் அப்படி சொல்றவரு இன்னைக்கு டென்மார்க் இருக்கக்கூடிய அந்த இவங்களுக்கு உதவி கொண்டிருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்ப கேபி சொல்லிதான் இவர் பண்றாருன்னா இதுல கோமாளித்தனமாக தெரியுது. கேபியை எதிர்த்தவர் இவர், முழுமையாக கேபிங்கிறவர் ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு விட்டவர் இவர். இன்னைக்கு கேபி சொல்றது படி கேட்டு நடக்கிறாரு அப்படின்னு சொன்னா இவங்க சேர்மான் முதல் சொல்றாங்கன்னா இது கோமாளித்தனமா தெரியுது. இது ரொம்ப அசிங்கமா வேற இருக்குது. இது ஒரு நிரூபணமாக ஏதாவது ஒரு ஆவணங்களோ அல்லது ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ், ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு காமிச்சால் பரவாயில்ல. எதையுமே காமிக்கிறது இல்ல, காமிக்காமையே குற்றஞ்சாட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கேபி என்பவர் இன்னைக்கு ஒரு அடிமையாக அங்க சிங்கள தேசத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. அவர் இன்னைக்கு சொல்றாரு, அவர் சொன்னதை இங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவர் எந்த வழியில சொன்னாரு, என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னு அதெல்லாம் சொல்றது இல்ல. சும்மா அவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு துரோகியினுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு பொய்யான ஒரு செய்திகளை சொல்லிக்கொண்டு அப்படியே ஒரு காலத்தை கடத்துறாங்க. வரலாற்றை மழுங்கடிக்கிறதுக்கான செயல்படுறாங்க. இந்த செயல்பாடுகள் நீண்ட நெடுங்காலம் பலனளிக்காது. அது கண்டிப்பாக தோல்வி வரும். ஐயா, இந்த பிரச்சனைய இப்போ அந்த மே 18க்கு நம்ம உலக தமிழர்கள் முழுவதும் அதுல கலந்து கொள்ளணுங்கிற இதோட உரிய மரியாதை, அதாவது ஒரு தேசத்திற்காக, ஒரு தமிழ் ஈழத்திற்காக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் போராடி தனது குடும்பத்தை, மொத்த குடும்பத்தையும் அந்த மக்களோட மக்களாக இருந்து அவர்களுடைய அழிவில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் மக்கள் இருந்திருக்காங்க. அவர் தேசிய தலைவரும் அதான் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு உரிய மரியாதை இந்த 15 ஆண்டுகள் செலுத்தல. இன்னைக்கு கார்த்திக் மனோகரன் குடும்பமும் தேசிய தலைவருடைய குடும்பமும் அவருடைய சகோதரிகளும் எல்லாம் ஒத்துக்கொண்டு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பண்றாங்க. அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்து கொள்ள வேணும் அப்படிங்கறத நம்மளுது. உரிய மரியாதை, அந்த தலைவனுக்கு உரிய மரியாதை நம்ம கண்டிப்பா செலுத்தான் தீரணும். இது தமிழர்கள் மாற்று கருத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த குழப்பத்தில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய நோக்கமா இருக்கு. இது நீங்களும் அந்த கருத்துல ஏற்புடையவராக இருக்காரு, நம்ம மகிழ்ச்சி ஐயா. இதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இங்கே மாற்று கருத்துன்ற கதைக்கே இடம் இல்லை. தலைவர் வீரமரணம் அடைந்தார். அவருக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்துவதோ அல்லது அவருடைய இறுதிக்கிரியைகளை செலுத்துவதோ அது அவருடைய உரிமை. இதற்கு என்ன மாற்று கருத்து இருக்கிறது? இங்க மாற்று கருத்து கதைக்கே இடம் இல்லை. தெருவால போறவன் எல்லாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது. எந்த வீட்டு செத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இங்க மாற்று கருத்து சொல்லி கொண்டிருக்க இயலாது. துரத்தித்தான் அடிக்கப்படுவார்கள். இதுதான் இயல்பு. எங்களுடைய சமூக பண்பாடு அப்படித்தான் இருக்கிறது. எங்கள் வீட்டு செத்த வீட்டுல நீங்கள் கொண்டாட்டம் நடத்த இயலாது. நாங்க செத்த விட்டு கிரியைதான் செய்ய முடியும். அந்த கிரியை அவர்கள் கேட்கிறார்கள். அதுல இவர்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கிறது? கண்டிப்பா தமிழ் தேசிய தலைவருடைய அவருடைய அந்த மரணத்தை அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஒரு ஆத்மாத்மாக நினைக்கின்ற ஜீவன்கள் அனைத்தும் அங்கே ஒன்று கூடும். அவர்கள் அங்கே செல்வார்கள். இதுல எந்த தவறும் கிடையாது என்றுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாயா அந்த உரிய மரியாதை நம்ம எல்லாம் செலுத்தணும், தமிழர்கள் முழுவதும் செலுத்தணும். ஏன்னா தமிழர்களுக்கு முன்னோடியாக இருந்து 2000 ஆண்டுகள் கழித்து ஒரு எதிரியை திருப்பி தாக்கியே அதை அவனுக்கு மண்டியிட வைத்த
35 ஆண்டுகள் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவனை அவனுக்கு உரிய மரியாதை நம்ம செலுத்தணும். அவனுடைய நோக்கத்தை, அவருடைய இலக்கை நம்ம அடையிறதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த இதை முடிச்சுக்கிறோம்.